Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moni. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி டோர் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. பாவனா தான் இந்த மூவில லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. தம்பியே டைரக்ட் பண்ணாலும் படம் பெருசா ஓடலங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். மலையாளம் அண்ட் தமிழ்ல எடுக்கப்பட்ட பைலிங்குவல் மூவி தான். பட் தமிழ் டப்டு ஃபீல் அப்பட்டமா கொடுக்குதுங்கிறது இந்த மூவியோட லிப்சிங் ப்ராப்ளத்தை பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினோட அப்பா இறந்து போக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்க, அங்க நடக்கக்கூடிய துருமரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஹீரோயினோட கனவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அங்க இருக்கக்கூடிய பேய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயின் இதுக்கு பதில் சொன்னாங்களா, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, பேயோட பேக் ஸ்டோரி என்ன, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன் டைம் வச்சுட்டான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். விஎஃப்எக்ஸ் ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இம்ப்ரெசிவாவும் அட்ராக்டிவாவும் இல்லாம போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பிரசன்டேஷன் மூலமா ஒப்பேத்தணும்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் எதுவுமே கேரக்டராகவும் கான்ஃபிளிக்டாகவும் கிளைமேக்ஸாகவும் சாட்டிஸ்ஃபைங்கா இம்ப்ரெசிவான ஒரு சீனா பிளேஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. நிறைய விஷயம் ரொம்ப டிராமட்டிக்காவும் ஆர்டிபிஷியலாகவும் இருந்துச்சு. துருவங்கள் 16 பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்ச அளவுக்கு கூட கதையில இவங்க ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பயங்கர சட்டிலா சிம்பிளான ஒரு த்ரில்லர் டோன்ல தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே சஸ்பென்ஸ் அண்ட் சீட்டேஜ் த்ரில்லருக்கான ஃபீலியே இவங்க கொடுக்கல. ரிவெஞ்ச் த்ரில்லர் டோன்ல இவங்க பண்ணக்கூடிய ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமா டெம்ப்ளேட்டை தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. எதுவுமே புதுசா ஃப்ரெஷ்ஷா இல்லாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கு இந்த படத்துல. டிஃபரெண்டான நரேஷனை ஹேண்டில் பண்ணி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு ஹாரர் த்ரில்லரை இன்வெஸ்டிகேஷன் டிராமா த்ரில்லர் டோன்ல பிரசென்ட் பண்ண நினைச்சது நல்லா இருந்தாலும் ஐடியா பெருசா எக்ஸிக்யூட் ஆகி ஐடியாவை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் தி டோர். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை see you and love you all.